நைட்டு 12 மணி இருக்கும். அப்பதான் நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நான் போட்டோ காமிக்கிறேன்ல, அந்த போட்டோ நைட் நேரத்துல எடுத்திருந்தா எப்படி இருக்கு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த போட்டோ நான் எங்க எடுத்தனோ அதே இடத்துலதான் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நின்றுட்டு இருக்கேன். நான் ஏன் நிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த போட்டோல தூரத்துல போஸ்ட் மரம் தெரியுதா, அந்த போஸ்ட் மரத்து மேல ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி டப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். டப்பா நவுந்துச்சு. சரி காத்து அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசு ஏத்திக்கிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த வழியா ரூமுக்கு போயாகணும், வழி கிடையாது. அந்த டப்பா வேகமா ஆடிச்சு. ரைட்டு சுடுகாட்டு சொல்லியாச்சா. நான் கிட்ட போக போகதான் எனக்கு தெரியுது நான் பாத்துட்டு இருக்க டப்பா கிடையாது, வேற ஏதோன்ட்டு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த சைனீஸ் ஜாப்பனீஸ் அர்பனைஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேய்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு லோவர் பாடியே இருக்காது, வெறும் கையை வச்சு மட்டும் தான் வரும். பார்க்க கொடூரமா இருக்கும். லிட்டரலி அதே மாதிரி உருவத்தை நான் பாத்துட்டு இருக்கேன் முன்னாடி நைட்டு 12 மணிக்கு. நான் கிட்ட போன உடனே பாத்தீங்கன்னா அந்த முகம் பார்க்கறதுக்கு ஒரு வயசான முகம் மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க கூட நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன். அவங்க பார்க்க பாட்டி மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, பாட்டி என்ன பாட்டி இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டேன். நான் எது பாக்குறது பேயா இருந்தாலும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். காஞ்சனா படத்தெல்லாம் பாத்திருக்கீங்களா, பேய் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு இருக்கோம். நான் அதெல்லாம் கேட்கல, யாருன்னு தான் கேட்டேன். அவங்க என்னையே கன்சியூமிட்டாம பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு எனக்கு பயம் வந்து பீக்ல ஏறி போயிட்டு இருக்கு. எனக்கு அப்ப முடிவு பண்ணேன், நம்ம இங்கே இருந்தா கண்டிப்பா செத்துருவோம் பயத்துல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்காம என் ரூமுக்கு போயிட்டு ரூமோட கதவெல்லாம் சாத்திட்டு, ஹால் டோர் எல்லாம் சாத்திட்டு, வெளி கதவெல்லாம் சாத்திட்டு படுத்துட்டேன். தூக்கமே வரல எனக்கு. நம்ம என்னத்தை பார்த்தோம், நம்ம பேய பார்த்தோமா, பிசினஸ பார்த்தோமா, இல்ல வேற ஏதாவது உயிரினமா, இல்ல ஏலியனா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே யோசிச்சுட்டு நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் ஒரு 7-7:30 நான் எழுந்தேன். சரி டீ குடிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நடந்து போனேன். நான் இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் கோயில் வாசல்ல வந்து நான் நைட்டு 12 மணிக்கு நான் யாரை பார்த்தனோ அதே உருவம் வெளில உட்காந்துருக்கு. எனக்கு பக்குன்னு அடிக்குது. திருப்பி நம்ம பாக்குறோம் விடிய காலம் எழுந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயில்ல வேலை செய்வாங்கல்ல அவங்ககிட்ட கூட்டி கேட்டேன். அண்ணா யாருன்னா அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவர்கிட்ட சொன்னாரு, இவங்க ஹேண்டிகேப்ட் அவங்க, இவங்க பேச மாட்டாங்க, பேச வராது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உயிரே வந்துச்சு. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்த மாதிரி ஒரு உருவத்தை நைட்டு 12 மணிக்கு சுத்தி யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் நிக்கிறேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா மழை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஒரு உருவத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், நீங்க எப்படி உணர்வீங்க? நான் பேய் இப்ப நம்பிக்கையே கிடையாது, எனக்கு பேய் இருக்கு நம்பிக்கையே கிடையாது. எனக்கே மரண பயத்தை காமிச்சிட்டாங்க.